கதை தலைப்பு: காட்டின் கதை, மேகலா மற்றும் மாயமரம். கதையின் முன்னோடி. தென்னிந்தியாவின் அடர்ந்த கிராமங்களில் ஒன்றில் அழகிய இயற்கை வளங்களால் சூழப்பட்ட ஒரு கிராமம். இந்த கிராமத்தை சுற்றியுள்ள காட்டில் மாயமரமாக அழைக்கப்படும் மரம் ஒன்றிருக்கிறது. அது எளிதாக பயணம் செய்ய முடியாத இடத்தில் உள்ள மரம், ஆனால் அதன் மேல் பல மாந்தர்களுக்கும் விலங்குகளுக்கும் கதைகள் நிறைந்திருக்கின்றன. அதிகாரம் 1. ஆர்வம் மிகுந்த சிறுமி. 11 வயதான மேகலா தனது பாட்டியுடன் கிராமத்தில் வசிக்கிறாள். மேகலாவின் பாட்டி எப்போதும் மாயமரத்தின் கதைகளை சொல்வதற்கேற்ப மேகலாவின் மனதில் மிகுந்த ஆர்வம். அந்த மரம் யாரையும் அனுமதிக்காது, ஆனாலும் தைரியம் உள்ளவர்களை அது தன் நட்பாக ஏற்றுக்கொள்ளும். ஒரு நாள் பாட்டியின் கதை கேட்டு தூங்க முடியாமல் இருந்த மேகலா அதை நேரில் கண்டறிய முடிவு செய்கிறாள். அதிகாரம் 2. பயணத்தின் தொடக்கம். அடுத்த நாள் அதிகாலை மேகலா தனது தோழமையான கூத்தி காகத்தோடு காட்டுக்குச் செல்கிறாள். கூத்தி சொன்னது: "இதை நான் சரியாகச் செய்யாதே எனக் கூறியிருக்கிறேன். ஆனால் உன் ஆர்வம், அதில் வேடிக்கை இருக்கிறதோ." காட்டின் நடுவில் சத்தம் கேட்டது. அது சேலப்பா அணிலின் சத்தம். "நீங்கள் யார்? காட்டுக்கு வந்தது யாரைத் தேட?" சேலப்பா தனது மரத்தைப் பாதுகாக்க இழுத்துக் கொண்டாலும் மேகலாவின் மனநிலையை அறிந்து அவளுக்கு உதவ முடிவு செய்கிறான். அதிகாரம் 3. துரோகத்தின் தடயங்கள். தீய ஆபத்து மேகலாவுக்கு தெரியாமல் காத்திருக்கிறது. விக்ரமன் என்ற பேராசைக்கார வியாபாரி மற்றும் அவரது உதவியாளர் பசுபதி மாயமரத்தின் அருகே ஒரு ரிசார்ட் கட்ட திட்டமிட்டு அதை அழிக்கப் போகிறார்கள். பசுபதியின் அஞ்சல் விக்ரமனை எச்சரித்தாலும், "நீ சொல்லுவதை நான் கேட்பதில்லை. வியாபாரத்திற்கான முக்கியமான இடம் இது" என விக்ரமன் உறுதியாக சொல்கிறான். அதிகாரம் 4. மாயமரத்தின் மாயம். மேகலா மாயமரத்தை கண்டுபிடிக்கிறது. மரம் அவளிடம் மெதுவாக பேசுகிறது. "இங்கே வந்ததற்கு என்ன காரணம், பிஞ்சு குழந்தையே?" அம்சங்களை பகிர்ந்து கொள்ளும் மரம் விக்ரமனின் திட்டத்தை உணர்ந்து, "நீங்கள் அனைவரும் இணைந்து இத்திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும்" என கூறுகிறது. அதிகாரம் 5. ஒற்றுமையின் சக்தி. மேகலா, கூத்ரி, சேலப்பா, குமரசு, யானை ஆகியோரை ஒருங்கிணைத்து விக்ரமனின் திட்டத்தை தடுக்க முயற்சி செய்கிறாள். முதலில் பசுபதியை மனமாறச் செய்கிறார்கள். பசுபதி கூறினான்: "நான் எப்போதும் தவறாக நடந்து கொண்டேன். ஆனால் இப்போது உங்கள் தரப்பில் இருப்பேன்." விக்ரமன் தனது வேலைக்காரர்களுடன் மரத்தை வெட்ட முற்படும்போது விலங்குகள் அனைவரும் அமைதி குலைக்கும் முயற்சிகளை செய்கிறார்கள். அதிகாரம் 6. நீதியும் நியாயமும். விக்ரமன் காட்டில் புழுவர்களால் பிடிக்கப்படுகிறது. அவன் மாயமரத்தால் நடுங்குகிறான். "நீங்கள் இயற்கையை நாசம் செய்ய முடியாது. நாங்கள் ஒற்றுமையுடன் உங்கள் திட்டங்களை நிறுத்துவோம்" என மேகலா உறுதியாக கூறுகிறாள். அந்த தருணம் விக்ரமனுக்கு உணர்த்துகிறது. இயற்கையின் மாபெரும் சக்தியின் முக்கியத்துவம் அவனுக்கு புரிகிறது. கதையின் முடிவு. விக்ரமன் தனது திட்டங்களை விலக்கி கிராமத்தை பாதுகாக்க உறுதி செய்கிறான். மாயமரம் அனைவருக்கும் தன்னுடைய நல்ல ஆசீர்வாதத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. இயற்கை மீதான உங்கள் அன்பு இங்கு ஒவ்வொரு உயிருக்கும் பாதுகாப்பாக இருக்க உதவும். மேகலா மற்றும் அவள் நண்பர்கள் கிராமத்திற்கு திரும்புகிறார்கள். மேகலா தன்னுடைய பாட்டியிடம் கதைகளை பகிர்ந்து கொள்ளும் போது, "பாட்டி, மாயமரத்தின் நண்பராக ஆனேன்" என பெருமையாக சொல்கிறாள். கதையின் சுருக்கம். இந்த கதை ஆர்வம், தைரியம் மற்றும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. இயற்கையை அன்புடன் காக்கும் மனப்பான்மை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் நல்ல பாடமாக அமைகிறது.